ஒரு 10 வருஷம் முன்னாடி காதல் தோல்வி. கையை எடுத்துக்கலாமா, தீயால சுட்டுக்கலாமா, இப்படி எல்லாம் சுத்திட்டு இருந்த டைம். பெருசா பழக்கம் இல்லாத ஒருத்தர், கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 40 வயசு இருக்கும். அவரு நான் இந்த சிச்சுவேஷன்ல இருக்கேங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் ஆறுதலா பேசினாரு. அவருக்கு தெரியும் இந்த ஆறுதலான வார்த்தை எனக்கு போதுமானதா இருக்காதுன்னு. திடீர்னு என்கிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு கேட்டாரு. நானும் 1000 ஆகும், 500 ஆகும், 100 ஆகும், கிட்டத்தட்ட ஒரு 2300 ரூபாய் இருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட நீட்டினேன். நீ மன கஷ்டத்துல தானே இருக்க, இப்பவே அந்த காசை 2-3 துண்டா கீறி தூக்கி வீசிருன்னு சொன்னாரு. நான் ஒரு செகண்ட் யோசிச்சேன், 2300 ரூபாய் இல்ல. அப்போ அந்த ஆள் கேட்டாரு, இவ்வளவு மன கஷ்டத்திலையும் அந்த பேப்பரோட வேல்யூ 2300 ரூபாங்கிறதும், அந்த 2300 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டங்கிறதையும் ஒரு செகண்ட் யோசிச்சல. விலை மதிக்க முடியாத இந்த உடம்பையும், உன்ன இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த அப்பா அம்மாவையும் மறந்து யாரோ ஒருத்தர் உன்னை ஏமாத்திட்டாங்கிறதுக்காக நீ உன்னோட மனசையும் உடம்பையும் வேதனைப்படுத்திக்கிறது எந்த விதத்துல நியாயம்னு கேட்டாரு.